யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அந்த நபரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மே 1 உழைப்பாளர்கள் தினம். ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை என்னோடய சேனல் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, மே தினம் அன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேசலாம்? உழைப்பால் உயர்ந்த ஒருத்தரை பற்றி நம்ம பேச முடியும். வேறு என்ன பேச முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, யாருடா உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள், அதாவது உழைப்பால் உயர்ந்தவர் யார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, மே 1 பிறந்த ஒருத்தரை பற்றி பேசலாமே அப்படின்னு. மே 1 சொல்லும் போதே இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அஜித் குமாரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அஜித் குமார் அவர்களுடைய இந்த வரலாறு, இந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, அவர் வந்து ஈஸியாக நடிச்சிட்டாரு, ஈஸியாக வந்துட்டார், ஈஸியாக அந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் கூட திட்டலாம், ஏன்டா மே 1 நிறைய பேர் வந்து இருக்காங்க, நிறையா உழைப்பாளர் இருக்காங்க, அவங்கள பற்றி பேசலாமே, ஏன் அஜித்தை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போயே கமெண்ட்டில் கழுவி ஊற்றலாம். அவங்களுக்கு சேர்த்து தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அஜித் என்பவர் யார்? அல்டிமேட் ஸ்டாரா? இல்லை. தலையா? இல்லை. ஏகேயா? இல்லை. அப்போ யார் அஜித் குமார் என்ற மனிதன்? யார் அஜித் குமார் என்ற மனிதன்? எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது யாரோட மனசை புண்படுத்துறதுக்காகவோ, இல்லை ஒரு ஹீரோவை தூக்கி உயர்த்தி பேசவோ, ஒரு ஹீரோவை இறக்கி பேசுகிறதுக்கோ நான் இந்த வீடியோ நான் போடல. முழுக்க அஜித் அவர்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு, அவர் கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவரை பற்றி நான் கேதர் பண்ண விஷயம், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் பார்த்த விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அஜித் குமார் என்பவர் யார்? 1971 ஒரு தமிழ் அப்பாவுக்கும் ஒரு ஹிந்தி அம்மாவுக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் இந்த அஜித் குமார். ஹைதராபாத்தில் பிறக்கிறார். ஸோ இவருக்கு தமிழ்னே தெரியாது. ஏன்னா இவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து வேறு நிறைய இடங்கள் போகிறனால அவருக்கு தமிழ் பேசுகிறது கம்மியாக இருக்குது. அதனால் இவருக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அஜித் குமார் அவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, பட் சுத்தமாக பேச தெரில. முழுக்க ஹிந்தி இங்கிலீஷ் இப்படியே படிச்சுட்டு இருக்கிறார். ஸோ இவருடைய படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். படிப்பும் இவர் வந்து ஸ்கூல் டேஸை கூட தாண்டலை. இவருக்கு படிப்பு மேலே பெருசாக அக்கறை இல்லை. அப்போ இவருக்கு எது மேலே தான் அக்கறை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அவருக்கு வந்து 2 விஷயத்து மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது உழைத்து முன்னேறக்கூடிய 2 விஷயத்தில் அவருக்கு நாட்டம் அதிகமாக இருக்குது. மே 1 பிறந்தவர் இல்லையா, ஸோ அவருக்கு மே 1 பிறந்தவர் இல்லையா, ஸோ அவருக்கு அதிகமாகவே அந்த ஈடுபாடு இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா. பைக் ரேஸ்லையும் கார் ரேஸ்லையும் தான் வந்து ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறார். அட் த சேம் டைம் சினிமாவிலையும் நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, சினிமா வந்து அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு, ஆசைங்கிற படத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க, அமராவதிங்கிற படத்தை தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது. ஸ்போர்ட்ஸில் அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரோ, விழுந்து அடித்து பிடிச்சி நிறைய காயங்கள் பட்டு எப்படி ஸ்போர்ட்ஸில் வந்தாரோ, அதே மாதிரி சினிமாவும் அப்படி தான். 1990 மனைவியை காதலி அப்படிங்கிற ஒரு படத்தில் வெறும் 10 செகண்ட் ஷார்ட்டில் நடிச்சிருப்பார். அதாவது ஸ்கூல் பையனம், அதுவும் ஒரு சாங்கில் தான் வந்து உக்கி போகிற மாதிரி ஒரு சீன். நினச்சி பார்ப்போமா, இந்த உயரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் ஒரு 17-18 வயசில் வெறும் 10 செகண்ட், ஒரு ஃபுல் மூவியில் வெறும் 10 செகண்ட் வர சீன் மட்டும் நடிச்சிருக்காரு. அதுவும் உக்கி போகிற சீனு, மன்னிப்பு கேட்குற சீனு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போமா? எத்தனை பேருக்கு இப்போ 2K கிட்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் 90s கிட்ஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது அஜித் குமார் இப்படி ஒரு படத்தில் வெறும் 10 செகண்ட் வந்துட்டு போனார், ஸ்கூல் பாயாக வந்துட்டு போனாருங்கிறது பல பேருக்கு தெரியாது. அடுத்து அவர் சின்ன ஷார்ட்ஸ் ஃபிலிம் நடிக்கிறாரு, ஆட்ஸ் நடிக்கிறாரு. அடுத்ததாக அவர் வந்து தெலுங்கு படம் நடிக்கிறார். பிரேம புத்தகம் அப்படிங்கிற ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். முதல் அறிமுக ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த படத்துலேயே முதல் அறிமுக நாயகன் அப்படின்னு அவார்டு வாங்குறாரு. அடுத்ததாக அமராவதிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் ஆவரேஜ் தான், பெரிய ஓட்டம் கிடையாது, அவர் சொந்த வாய்ஸ் கிடையாது, நிறையா லவ்வர்ஸ் வந்து போய் பார்த்த படம், ஆனால் அந்தளவுக்கு அந்த டயத்தில் ஓடாத படம். அடுத்து பாசமலர்கள்னு ஒரு படத்தில் நடிக்கிறார். அதாவது ஒரு ஹீரோ நடிச்சுட்டு பாசமலர்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுவாமி, ரேவதி, இவங்க 2 பேரும் தான் அந்த படத்தில் லீட் ரோல் பண்ணுறாங்க. அந்த படத்தில் அஜித் குமார் என்ன ரோல் நடிக்கிறார், ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த 90s பார்ப்போம், ஒரு அமெரிக்கன் மாப்பிள்ள, ஒரு ஹீரோனோட ஃப்ரெண்டோட லவ்வரு, இல்லை ஹீரோ கூட ஒரு மூலையில் நிற்கிற ஒரு கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் அவர் பண்ணுறாரு. வெறும் 5 நிமிஷம் தான் வந்துட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் வந்து 30 செகண்ட் வந்தார். அடுத்து ஒரு படம் ஃபுல் படம் பண்ணார். அடுத்து 5 நிமிஷம் மட்டும் நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அவ்வளோதான் ஒரு ரோல். அதுக்கப்புறம் பவித்ரா ராஜாவின் பார்வையில் படம் நடிக்கிறாரு. அந்த படமும் சரியாக ஓடலை. அதுக்கப்புறம் சின்ன ஃபேஷன் ஷோ பண்ணுறாரு, ஆட்ஸ் நடிக்கிறாரு, திரும்பவும் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அப்போ தான் வசந்த் அவர்களுடைய கண்ணில் படுறாரு. ஸோ ஆசை அப்படிங்கிற ஒரு படத்தை நடிக்கிறாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் உங்களுக்கு தெரியும், பிரகாஷ்ராஜ் ஆக்டிங்கில் எப்படி பின்னி எடுத்துருப்பாரோ அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் ஒரு ஹீரோவாக அழகாக நடிச்சிருப்பார் அஜித் குமார். அதுலேயே அவருக்கு ஓன் வாய்ஸ் கிடையாது. அதுவும் ஆசை படம் வரைக்குமே அவருக்கு ஓன் வாய்ஸ் கிடையாது. அடுத்ததாக தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டே இருக்கிறாரு. ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓட மாட்டேங்குது, இப்படியே போயிட்டுருக்கு. அந்த இடத்துல தான் அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறார், சினிமா விட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறார். அதுக்கப்புறம் 1997
காதல் மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த டைமில் அந்த படம் பிச்சுட்டு போச்சு, சக்கப்போடு போடுச்சு, பிளாக் பஸ்டர் ஹிட். திரும்பவும் தொடர்ந்து படங்கள் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் அல்டிமேட் ஸ்டாராக மாறுறாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வராங்க, ரசிகர்கள் கூடுறாங்க, அவர் படம் எப்படா வரும்னு காத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் வளர்றாரு. 2001 வந்த தீனா சிட்டிசன் அவருடைய கெரியர்லேயே மைல் ஸ்டோனாக அமைஞ்சது. சிட்டிசன்லாம் அந்த டயத்தில் வேறு லெவலில் பேசப்பட்ட படம். சிட்டிசன்லாம் அந்த டயத்தில் கமலுக்கு அப்புறம் அதிகமான கெட்டப் போட்டவர்னு சொல்லலாம். அந்த பீரியடில் 2000 சம்திங் பீரியடில் அதிகமான கெட்டப் போட்டவர் அஜித் குமார்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சிட்டிசன் முடிஞ்சோடனே தீனா 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. தீனா படம் வந்ததுலேருந்து தலை என்று எல்லாராலும் செல்லமாக அழைக்கப்படுறாரு அஜித்குமார். ஸோ அதுலேருந்து அல்டிமேட் ஸ்டாருங்கிற பேர் போய் தலைங்கிற பேர் வருது. இப்படியே படங்கள் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் சரிவை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட 2002லேருந்து 2007 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 படங்கள் பண்ணுறாரு. அதில் கிட்டத்தட்ட 10 படங்கள் ஃப்ளாப். அதில் 3 படங்கள் தான் நல்லா ஓடிச்சு. வரலாறு, வில்லன், அட்டகாசம். இந்த 3 படங்கள் தான் ஓரளவுக்கு கொஞ்சமாக டீசெண்டாக ஓடிச்சு. தமிழ் சினிமாவில் சினிமா பொறுத்த வரைக்குமே 2 படம் 3 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டு அடுத்த படத்தில் சேலரி கம் பண்ணுவாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு 10 படங்கள் ஃப்ளாப் ஆகும்போது இல்லை அந்த ஹீரோ சினிமா விட்டு தூக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அஜித்குமார். எப்படி சினிமாவோட எல்லைக்கே சினிமா விட்டு வெளியே தள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்தார் அஜித்குமார். அப்போ தான் பில்லாங்கிற ஒரு படத்தை ரீமேக் பண்ணார். சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுலேருந்து திரும்பவும் எப்படி ஒரு இது தீனா சிட்டிசனில் அவர் மைல் ஸ்டோனாக இருந்துச்சு, அந்த மாதிரி பில்லாங்கிற ஒரு படம் அவருடைய சினிமா வாழ்க்கையை புரட்டி போடுச்சு. பில்லாக்கு அப்புறம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அஜித் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் 2 படம் நடித்தார். அதுவும் சரியாக போகலை. ஏகன், அசல் இந்த 2 படமுமே சரியாக போகலை, எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அதில் அசலில் வந்து டூயல் ரோல் பண்ணியிருந்தார். ஏகனில் வந்து ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஆனால் படம் சரியாக ஓடலை. அடுத்து 2011 வெங்கட் பிரபு டைரக்ஷனில் மங்காத்தாங்கிற படம் நடிச்சார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தமிழ் சினிமாவோட பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அஜித்குமாரோடைய ஆக்சுவலாக அது அஜித்குமாரோடைய 50th மூவி. பொதுவாக 50th மூவியோ 100th மூவியோ இல்லை 25th மூவியோ பெருசாக யாருக்குமே ஹிட்டில் நிறைய ஹீரோஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். 50th மூவிஸ் பெருசாக ஹிட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் 50th மூவிஸை அடித்து தூக்குனவர் இவர் தான், அஜித்குமார். அப்பேற்பட்ட ஒரு ஹீரோ. அடுத்தடுத்து நமக்கு தெரியும் நிறைய படங்கள் கண்டினியூஸாக ஹிட் கொடுத்துருக்காரு. இப்போ கடைசியாக வலிமை வர கொடுத்துருக்காரு. அடுத்து நமக்கு தெரியும் விடாமுயற்சி, வெயிட்டிங். அந்த டயத்தில் வரலாறு படத்துக்கு அவார்டு கிடச்சி. இவர்கிட்ட சொல்லணும்னா இன்னும் நிறைய அவார்டுகள் கிடச்சி. பல விருதுகள் வாங்கியிருக்காரு. பல ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கியிருக்காரு, பல சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரு, பல தமிழ்நாடு அரசு விருதுகள் வாங்கியிருக்காரு. இப்படி விருதுகள் நிறையா வாங்கி குமிச்சிருக்காரு அஜித்குமார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் படம் நிறையா ஆரம்ப படத்தில் கூட இந்த ஷோல்டர் விலகி, தோள்பட்டை விலகி, கை மூட்டெல்லாம் விலகி ஆக்சிடென்ட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி திரும்பவும் படம் நடிக்க வராரு. டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க வேணாம், நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம், ரொம்ப நேரம் உங்களால் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நீங்கள் படத்துலேருந்து விலகிங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அஜித்குமார் ஏன் நடிக்கிறார்? 50 கோடி சேலரியை 100 கோடி ஆக்கி 100 150 ஆக்கி 150 200 ஆக்கவா? கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் ஆசை அப்படிங்கிற படத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த தோல்வி, ஆசை படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த படங்கள் சின்ன சின்ன தோல்விகள், 2001க்கு அப்புறம் அவர் கொடுத்த தொடர் தோல்விகள், அதுக்கப்புறம் அவர் கொடுத்த வெற்றிகள், அப்புறம் அவர் கொடுத்த 1-2 தோல்விகள், அப்புறம் கொடுத்த வெற்றிகள், இது கூடையெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் ஃபேன்ஸ். அந்த ரசிகர்களுக்காக தான் இவர் இன்னும் படம் நடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே ரசிகர் மன்றம் இருக்குது. ஆனால் ரசிகர் மன்றத்தை கலைச்ச ஒரே நடிகர் அஜித்குமார். ஏன் ரசிகர் மன்றத்தை கலைச்சார் அப்போ நம்ம எல்லாருக்குமே பெரிய கொஸ்டின் இருக்கும். அந்த டைமில் நிறைய பேர் விமர்சிச்சாங்க, அவர் பயந்துட்டார் அப்படின்னு. இல்லை, தான் மூலமாக, அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ரசிகர்கள் போய் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க. இது மன்றத்துலேருந்து காசு எடுத்து போடுறோம். இந்த மன்றத்தோட காசு யாரோடது? ரசிகர்களோடது. ஸோ என்னுடைய ரசிகர் குடும்பத்தை பார்க்கணும், எனக்காக பாலாபிஷேகம் பண்ணி, எனக்காக சண்டை போட்டு, எனக்காக கட் அவுட் வச்சு, எனக்காக செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை ஸ்டாப் பண்ணார். இன்னும் தன்னுடைய ரசிகர்களுக்காக தான் அவர் படம் நடிச்சிட்டு இருக்கிறார். இன்னும் அவர் அந்த 50லேருந்து 80 கோடி தாண்டவே இல்லை. அவர் நினச்சிருந்தா இன்னும் 150 crores வாங்கியிருக்கலாம் சேலரி. ஏன் வாங்கலை? நான் சம்பாதிக்க சினிமாவுக்கு வரல, இட்ஸ் மை பேஷன். ஸ்போர்ட்ஸ் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு சினிமா ஒரு பேஷன் நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய ரசிகர்களுக்காக தான் இன்னும் படம் நடிச்சிட்டு இருக்கிறார். அவர் நினச்சா சேலரியை வாங்கிட்டு ஓய்வு படத்துலேருந்து விலகிக்கிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தில் சம்பாதிச்சு அவர் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் தேவைப்படல. தான் கீழே விழுந்தப்போ தன்னை தூக்கி விட்ட ரசிகர்களுக்காக இன்னும் ஓடிட்டு இருக்கிறார். ரசிகர்களையும் சும்மா சொல்லக்கூடாது. அவர் எப்படா படம் நடிப்பார், அவர் சின்ன போஸ்ட் வந்தாலும் கொண்டாடுறாங்க, வெறித்தனமாக கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு ஹீரோ ரோட்டில் இறங்காமல், ஒரு ஆடியோ லான்ச் வராமல், ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்காம அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸா? என்ன காரணம்? அதுதாங்க ஃபேன்ஸ். காரணமே தேடக்கூடாது. ஒருத்தர் மேலே நமக்கு பாசம் வருது, ஒருத்தர் மேலே நமக்கு அக்கறை இருக்குது, ஒருத்தரை நம்ம தூக்கி கொண்டாடுறோம்னா அதுக்கு ரீசனே கிடையாது. நோ ரீசன். ரீசன் இருந்துச்சுன்னா அங்கே வேறு ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ரீசனே கிடையாது. இன்றைக்கி 2 படம் ரிலீஸ் ஆகுது. தீனா, பில்லா ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஹவுஸ்ஃபுல்லு, எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லு. வேறு என்ன வேணும் ரசிகர்களுக்கு?
யோசிச்சு பாருங்கள், வெளியே வராத மனுஷனுக்கே இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னா அவர் வெளியே வந்துட்டு என்ன நடக்கும்? அவர் ஏன் வெளியே வரல அப்படிங்கிற ஒரு கேள்விங்க நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, அவர் அரசியல்வாதிகளால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பெரிய சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ அஜித் அவர்கள் மேடையில் பேசும்போது அது பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அந்த டயத்தில் சினிமாக்காரங்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி மிரட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறாங்க. இதை நீங்கள் தான் கேட்கணும், எங்களால் முடியல சார் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்ச்சு கைத்தட்டுறாரு. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் காவேரி பிரச்சனையில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அஜித் அவர்கள் வந்து சொல்கிறாரு, என் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிறாரு. நான் பேசலை அப்படிங்கிறதுக்காக எனக்கு உணர்ச்சிகள் இல்லை, எனக்கு இது மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தயவு செஞ்சு சினிமாவை இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு போல்டான பேச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீச் யார் கொடுப்பா? அதனாலே அவர் வந்து இந்த மீடியாக்களையும் இந்த அரசியல்வாதிகளையும் அவாய்ட் பண்ணிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறார். ஆனால் அதுக்காக ரசிகர்களையும் மெயின்டைன் பண்ணுறாரு. சரிப்பா, இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஏன் இப்போ கூட ரீசெண்டாக விடாமுயற்சி படத்தில் கூட அப்படியே ரியல் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு, ஏன்ப்பா அது ஒரு டூப் போட்டுக்கலாமே? அஜித் நினைச்சா டூப் போட்டுக்கலாம் சார், இல்லை சிஜி பண்ணிக்கிங்க, ஒரு ஸ்டுடியோக்குள்ளே கார் அப்படி ரொட்டேட் பண்ணி பின்னாடி ப்ளூ மேட் போட்டு சிஜி பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே சொல்லியிருப்பாங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சப்போஸ் இந்த கார் ரொட்டேட் ஆனதுக்கு இந்த போன் என்கிட்ட கிராக் ஆயிருந்துச்சுன்னா உடல் முழுக்க செயல் இழுக்காமல் போயிருக்கும். ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு? ஏன்னா அவர் ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் பல படங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்திருக்காரு. ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஜானுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்தியாவில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரே ஹீரோ எனக்கு தெரிஞ்சு அஜித் குமார் அவர்கள் மட்டும்தான். ஸோ அவர் ஃபேன்ஸ் அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஒரு காலத்தில் வெறும் 30 செகண்ட் வீடியோவில் வந்த ஒருத்தர் இன்றைக்கி வெறும் 10 செகண்ட் வீடியோ வந்தால் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. இதுதாங்க வளர்ச்சிங்கிறது. ஒரு ஸ்கூல் பையனாக ஒரு சின்ன ஷார்ட்டில் நடித்து இன்றைக்கி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ வந்தால் கூட மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, லைக்ஸ் போகுது, ஷேர்ஸ் பண்ணுறாங்க. எப்படா ஒரு 10 செகண்ட் வீடியோ, ஒரு 5 செகண்ட் வீடியோ, ஏன் ஒரு சிங்கிள் போஸ்ட் ரிலீஸ் ஆகணும்னு கோடிக்கணக்கான ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க வளர்ச்சி. இதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். எதுக்காக நம்ம இவரை பற்றி பேசுகிறோம் மே 1 அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான் வளர்ச்சி. அதனால தான் நம்ம இன்றைக்கி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த உயரம் இருக்குது இல்லையா, 30 செகண்ட்லேருந்து ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்தால் கூட மில்லியன் கணக்கில் போகுது. இந்த உழைப்பு, இந்த வெற்றி எப்படி வந்துச்சு? அஜித் அவர்கள் சொல்லுவார் ஒரு பாட்டில், ஏற்றி விடவோ தந்தையும் இல்லை, ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை, என்ன நானே சிகரத்தில் வைத்தேன், அதனால் உனக்கு என்ன அப்படிம்பார். அது உண்மைதாங்க. யாரோட அப்பனோ பாட்டனோ தூக்கி கொடுக்கல இந்த இடத்த. தன்னைத்தானே செதுக்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்திருக்காரு. இந்த வெற்றிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. இங்கே ஒரு கொடி நட்டுருக்கார் இல்லையா, இமயமலையில் ஏறி, இங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் பாதியில் இறக்கி விட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஒருத்தன் இமயமலையில் கொடி நடுறதுக்கும், கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து நடந்து வந்து இமயமலையிலேருந்து அந்த அவ்வளோ பெரிய இமயமலையை ஏறி போய் கொடி நடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஹெலிகாப்டரில் வந்த ஒருத்தன் முன்னாடி போய் நட்டு வச்சிடலாம். ஆனால் ரியல் விக்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ரியல் விக்டரி, உண்மையான வெற்றின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது யாருக்கு? உண்மையான திறமை யாருக்கு? இங்கே கீழேருந்து மலை ஏறின ஒருத்தன் வந்து லேட்டாக போகலாம், ஆனால் அவன் போய் வச்ச கொடி இருக்கு இல்லையா, அதுதான் ரியல், அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். ஆரம்ப காலகட்டங்களில் இவருடைய லாங்குவேஜ், இவருடைய பேசுகிற தமிழ் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்க இன்றைக்கி அஜித்தோட ஒரு வாய்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனை வச்சு படம் எடுக்க வேணாம்ப்பா, நிறையா தோல்வி படம் கொடுத்துட்டான், இந்த பையன் வேண்டான்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி அஜித்தோட கால் ஷீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவருடைய உழைப்பு. அஜித் அவர்களுடைய ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை அஜித் ஃபேன்ஸாக இல்லாதவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். என்ன வந்து தலை அல்டிமேட் ஸ்டார் கூப்பிடாதீங்கன்னு தான் சொன்னார். ஆனால் அது அவருக்கான பேர், அவருக்கான ஒரு நேம். அதை எப்படி அவங்க கூப்பிடாமல் இருப்பாங்க? இன்னமும் தலை அல்டிமேட் ஸ்டார் ஏகேன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அஜித் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் ஃபேன்ஸ் இந்த விஷயத்தில் அடம் பிடிப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, கட் அவுட் வைப்பாங்க. பாலாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. தேட்டரில் அலப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, அலப்புறம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் ஆனால் பட்டாசு வெடித்து கொளுத்துவாங்க, ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்க. உங்கள் பர்த்டே அன்றைக்கி எல்லோரும் போய் ரத்த தானம் பண்ணுவாங்க, ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்க. ஸோ இதை நீங்கள் கேட்கவே கூடாது. இது வந்து உங்கள்கிட்ட கேட்காமலே எடுத்துக்கக்கூடிய உரிமை. ஸோ அது அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு, எங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு. நாங்கள் அதை பண்ணிகிட்டே இருப்போம் எப்போவுமே. கிட்டத்தட்ட 53 வயசு ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஹீ இஸ் யங், ஸ்டில் ஹீ இஸ் ரன்னிங். ஸோ இன்னும் இவர் நிறையா மேலும் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும். அவருடைய ஃபேன்ஸு சார்பாகவும் என்னுடைய சேனல் சார்பாகவும் நான் அவரை வாழ்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள், அஜித் ரசிகர்கள், என்னுடைய சேனல் சார்பாகவும் உழைப்பால் உயர்ந்த திரு அஜித் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம்.
பாய்.